தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவரைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவர்க்கு அல்ல, நோய் உற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் வருடம் திருநீற்று புதனுக்கு பின் வரக்கூடிய சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சுங்கச்சாவடியில லேவிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வாங்குறாரு. உடனே அவர் இருந்து ஏசப்பா பின்பற்றினாராம். நினைச்சு பாருங்க, நம்மளையும் பார்த்து ஏசப்பா ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு தான் இருக்காரு. பாவத்தை எல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்று, நான் சொன்ன விஷயத்தை பின்பற்றுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் சொன்னதை உணர்ந்த உடனே போயிருக்கோம்? கிடையாது. ஓகேங்களா? ஆனா அந்த காலத்துல பாருங்களேன், அவரு எப்படி சொன்னோன்னு, அதுவும் அவர் எப்படி அவர் ஒரு பாவி. அப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷனே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பாவியான மனிதர்கள் தான் ஏங்கிட்டு இருக்காங்க, கடவுளுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் என்ன ஆகுது, அட கடவுள் கூட தானே இருக்காரு அப்படின்ற பாதி நம்பிக்கை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, மனம் மாறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா பாவிகள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மனம் மாற ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? பட் நாமெல்லாம் பாவி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியா இருக்கிறோம். அதனால நம்ம பாவி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒழுங்கா டக்குன்னு ஏசப்பாவை பின்பற்ற தொடங்குவோம். அவரை பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா அவர் எல்லாம் பார்த்துக்குவார். நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய பாஸ்ட்டும் நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா இருந்திருக்கும். நாமளும் ஒரு புனித வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். சரிங்களா? ஸோ நாமளும் ஏசப்பாவை பின்பற்றி செல்வோம். கேட்ட உடனே செல்வோம். சரிங்களா? தந்தை மகனின் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.